which of the following is correct for upmilling. ஸோ அப்மில்லிங்கில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. upward force tend to lift the workpiece. ஸோ அப்மில்லிங்கில் நம்மளுக்கு அதனுடைய ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு ஒர்க் பீஸ் அந்த டேபிளிலிருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது அப் மில்லிங், இது டவுன் மில்லிங் சொல்லுவோம். ஸோ அப் மில்லிங்கை கன்வென்ஷனல் மில்லிங்னு சொல்லுவோம், அதாவது பழைய மெத்தடு. டவுன் மில்லிங்கை கிளைம் மில்லிங்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஒர்க் பீஸ் எந்த டைரெக்ஷனில் ஃபீட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு இந்த அப் மில்லிங்கில் கட்டர் வீல் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ அப்படி சுற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த ஒர்க் பீஸு அந்த ஒர்க் டேபிள்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வேகமாக கட்டர் சுற்றும் போது அந்த ஒர்க் பீஸை அந்த டேபிள்லேருந்து வெளில தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ அதான் இதை அகைன்ஸ்ட் த ஃபீடுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிப் திக்னஸோடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கக்கூடிய சிப்பு போக 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 உங்களுக்கு அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆனால் இதே டவுன் மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்கக்கூடிய சிப் திக்னஸ் வர 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 குறைஞ்சிரும். ஸோ இதனால் உங்களுக்கு டவுன் மில்லிங்கில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லாயிருக்கும், அப் மில்லிங்கில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அப் மில்லிங்கும் டவுன் மில்லிங்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ எதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லாயிருக்கும், எதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்காது, எதில் ஒர்க் பீஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிளாம்பிங் டிவைஸ் தேவை, எதில் தேவையில்லை, எதில் சிப் திக்னஸ் அதிகமாக இருக்கும், எதில் சிப் திக்னஸ் கம்மியாக இருக்கும், இது மாதிரியான ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கவனமாக பார்த்துங்க.